எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது போன ஆட்சியில ஏன் பரந்தூர் வானூர்தி நிலையத்த நிறுத்தல? ஏன் தமிழ்நாட்டுல விண்ணூர்தி கட்டுறதுக்கு இடமே இல்லையா? ஏன் போன ஆட்சியில விண்ணூர்தி நிலையத்த கட்டுறதுக்கு தடை செய்யல? ஏன்னா, அந்த விண்ணூர்தி வந்தா என்ன ஆகும்? அந்த சுற்று வட்டாரத்துல இருக்க நில விலையெல்லாம் ஏறும். ஏர்போர்ட் பக்கத்துல வந்துருச்சு, விண்ணூர்தி பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு விலைவாசி ஏறும். இத சில பேர் முன்கூண்டியே தெரிஞ்சுக்கிட்டு இத என்ன பண்ணிருக்காய்ங்க, போய் அங்க சுத்தி நிலத்த வளைச்சு போட்டுருக்காய்ங்க. எப்படி? பொதுமக்கள் குடுக்குற வரி பணத்திலே இவங்க விண்ணூர்தி கட்டுவாய்ங்களாம். அ விண்ணூர்தி பக்கத்திலே இருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கிருவாய்ங்களாம். அ வாங்கி விண்ணூர்தி கட்டுனோனே இவங்க நிலமும் ஏறுமா, விண்ணூர்தியும் வருமா, எல்லாம் கான்ட்ராக்ட் விண்ணூர்தி கான்ட்ராக்ட் இவங்களுக்கு தான் போகும். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஸ்கீமா அடிக்கலாம்னு பார்த்துருக்காய்ங்க போல இருக்கு. ஆனா வந்தார்றா எங்க தளபதி. ஒரே அடி, ஒரே அடி. விண்ணூர்தி நிலையம் இல்லடா. என்னடா பண்ணுவீங்க? அப்படின்னு ஒரே அடி. இது தளபதி வந்தது உண்மையிலே யாருக்கு இடைஞ்சல்? தமிழ்நாட்டு மக்களுக்கா? இல்ல. இளைஞர்களுக்கா? இல்ல. யாருக்கு இடைஞ்சல்? ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிக்கு ஒரு இடைஞ்சல். பெரும் இடைஞ்சல் தளபதி. உண்மையிலே சொல்லப்போனா, ஒருத்தன் ஊழல் செஞ்சுட்டு இருந்தான்னா, தளபதி மாரி ஒரு எதிர்ப்பு உலகத்திலே பார்க்க முடியாது. ஆனா என்ன சொல்றாய்ங்கல்ல, தளபதிக்கு என்னானமோ தளபதி விஜய்க்கு என்னானமோ அழுத்தத்த குடுத்து பார்க்கிறாய்ங்க. ஒண்ணும் சரி வர மாட்டேங்குது. நீங்க ஒண்ணொண்ணு யோசிச்சு பாருங்க. எதுக்கு மறுபடியும் எலக்ஷன் மறுபடியும் தேர்தல வைக்கல? கூட்டணி கலைச்சு பார்த்து. ஏன்னா, போன வாட்டி எவன் செஞ்ச புண்ணியமோ 108 சீட்டோட முடிஞ்சு போயிடுச்சு. ஏதோ எதிர்க்கட்சின்னு ஒண்ணு இருக்கு. மறுபடியும் இவங்க அவசரப்பட்டு தேர்தல வச்சாங்கன்னா, 108 208க்கு போயிரும். 208 சொல்லப்போனா என்ன கவலையா இருக்குன்னா, எதிர்க்கட்சியே இல்லாம ஒரு அரசாங்கம் அமைஞ்சாலும் அமையும். அதுதான் எனக்கு ஒரு இதா இருக்கு. அ ஏன்னா, இப்ப எதிர்க்கட்சின்னா, இனிமே வேற ஒருத்தர் வந்து நம்மள எதிர்க்கணும். ஊழல் கரைபடாத ஒரு கட்சியா வந்து நம்மள எதிர்க்கணும். அதுக்கு வந்து யார் வராங்களோ அவங்க வரட்டும். ஆனா, இப்போதைய நிலைமை தமிழ்நாட்டு அரசியல் நிலைமை என்னன்னா, தளபதி விஜய் ரொம்ப அழகா நிறுத்தி நிதானமா தான் வேலை என்னவோ அத சரியா செஞ்சுகிட்டு இருக்காரு. ஒரு அரசியல்வாதினா என்ன? மக்களோட எளிய வேலைக்காரன். அந்த எளிய வேலையை, பணியை சரியாக செய்றார். எல்லா அரசு அரசு அ அலுவலகத்திலயும் போய் பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்க பயப்படுறாய்ங்க. மிந்தியெல்லாம் போனா, ஒரு பத்திரம் வாங்குறதுக்கு அப்படி நின்னு, இப்படி நின்னு, திரும்பி பார்க்காம நின்னு, இப்பல்லாம் காவல் நிலையத்துக்கு போய் ஒரு புகார் குடுத்தீங்கன்னா, அற்புதமா இந்த புகார் பதிவாகுது. எல்லா துறையிலயும் தளபதி வந்து ஊழல ஒழிச்சுட்டாரு. ரொம்ப சந்தோஷம் தளபதி. நீங்க ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும் நீங்க.